Hi guys, welcome to SP Cuts YouTube channel. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு இசை வெளியீட்டு விழாவை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் அண்ணாவோட ஜனநாயகன் படம். இது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்க போகுது. இது ஒரு உணர்ச்சி பெருவிழா இருக்க போகுது. இது விஜய் ரசிகர்களின் கடைசி கொண்டாட்டமாக இருக்க போகுது. என்ன முக்கியமான விஷயம், என்ன சஸ்பென்ஸா சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதாவது இன்னைக்கு ஜனநாயகன் படத்தில இசை வெளியீட்டு விழா, அதாவது நம்ம விஜய் அண்ணாவோட கடைசி படம். இந்த பேரை கேட்டாலே ரசிகர்களுக்கு ஒரு கூஸ் பம்மா தான் இருக்கு. அதாவது நம்ம தளபதி விஜய் அண்ணா நடிப்பில் உருவாகி இருக்கும் இந்த படம் அவருடைய கடைசி திரைப்படம் சொல்றாங்க என்பதனால ஒவ்வொரு அப்டேட்டும் செம்ம வைரலா இருக்குது. மலேசியாவுக்கு ஏற்கனவே புறப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த நிலையில ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இன்னைக்கு மலேசியால பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த விழாவில் கலந்து கொள்ள நேற்று விமானத்துல மலேசியாவுக்கு புறப்பட்டிருக்காங்க நம்ம விஜய் அண்ணா. அது நாங்க ரீசெண்ட் வீடியோல நாங்க போட்டிருந்தோம். இப்ப ரீசெண்டா போயிருக்காங்க விஜய், பூஜா, அனிருத், நெல்சன், அட்லி என பல டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னை விமான நிலையத்துல இந்த காட்சியில பார்த்த ரசிகர்கள் மிக உணர்ச்சியில மூழ்கி இருக்காங்க. லாஸ்ட் டான்ஸ் என்பதனால இந்த விழா எங்க நடக்குன்னு தெரியுமா காய்ஸ்? இந்த மாபெரும் இசை வெளியீட்டு விழா நடக்கும் இடம்தா புக்கித் ஜெலில் நேஷனல் ஸ்டேடியம். நான் கரெக்டா சொல்றேன் நினைக்கிறேன். புக்கித் ஜெயில்னு சொல்லி ஜெலில் ஓகே. இது மலேசியால ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம். சர்வதேச அளவில் ஒரு பல மெகா கச்சேரிகள் நடந்த இடம் சொல்றாங்க. அந்த ஸ்டேடியத்துல ஒரு தமிழ் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடக்குன்னு சொன்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல அனிருத்தின் இசை கச்சேரி ஒரு மாஸ் மூமெண்ட் சொல்லலாம். இந்த விழால ஒரு முக்கிய ஹைலைட் இதுன்னு தான் சொல்லலாம். அனிருத் லைவ் கான்சர்ட். நாங்க முந்தைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். அனிருத்தோட ஒரு லைவ் கான்சர்ட் எப்படி ஒரு ஹைப்பையும் எப்படி ஒரு மாசையும் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி இப்ப விஜயனோட இந்த கோஆர்டினேஷன் எப்படி இருக்குன்னு எதிர்பாருங்க. டபுள் என்னும் ஒரு பவர்ஃபுல் மூமெண்டா இருக்கு. இந்த வெறும் ஆடியோ லான்ச் மட்டும் சொல்ல முடியாது. முழு இசை கச்சேரியோட ரசிகர்கள் கொண்டாடும் வகையில இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அனிருத் பாடல்கள் என்றாலே ஸ்டேடியம் குலுங்கும். அந்த வைப்ரேஷன் இன்னைக்கு மலேசியால கண்டிப்பா இருக்கு. ஒன் லாஸ்ட் டான்ஸ் அனிருத்தின் உருக்கமான ஒரு பதிவை நாங்க பார்த்திருந்தோம் லாஸ்ட் சோசியல் மீடியால. மலேசியா செல்லும் முன் சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்களிடம் அவர் பேசிய அனிருத் திஸ் இஸ் ஒன் லாஸ்ட் டைம் என்று கூறியிருக்காரு. காரணம் என்னன்னு தெரியுமா? ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் விஜய் அண்ணாவோட இது கடைசி படம் என்பதனால இந்த இசை வெளியீட்டு விழா ஒரு கடைசி கொண்டாட்டமாக மாறப்போகுது. இந்த ஒரு வார்த்தை போதுமே ரசிகர்களின் மனசை உடைக்கிறதுக்கு. எத்தனை ரசிகர்கள் வர்றாங்கன்னு தெரியுமா காய்ஸ்? இப்போ நான் அறிஞ்ச விஷயத்துல இருந்து மெயின் விஷயத்துல வரலாம். இந்த இசை வெளியீட்டு விழால கிட்டத்தட்ட 80,000 ரசிகர்கள் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கிறாங்க என்று எங்களுக்கு நியூஸ் வந்திருக்குது. அனிருத் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காரு. மினிமம் 80,000 பேர்னு சொல்லி ஒரு ஸ்டேடியம் ஃபுல்லா இருக்க போறாங்க. அதுவும் நம்ம விஜய் அண்ணா கடைசி படம் என்பதனால இந்த காம்பினேஷன் தமிழ் சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைக்கும்னு நம்பலாம். தமிழ் சினிமா வரலாற்று நிகழ்வு கேட்டா இதுவரை ஒரு தமிழ் படத்திற்கு இவ்வளவு பெரிய ஸ்டேடியம், இவ்வளவு பெரிய கூட்டம் என்ன, அது நம்ம விஜய் அண்ணாக்கு மட்டும்தான். அது நம்ம ஜனநாயகன் ஹீரோக்கு மட்டும்தான். இந்த விழா வெறும் இசை வெளியீட்டு விழா மட்டும் இருக்காது. ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெல் செலிப்ரேஷனா இருக்க போது, ஒரு ஃபேன் எமோஷனல் ஃபெஸ்டிவலா இருக்க போது. இந்த இசை வெளியீட்டு விழால கைஸ் தமிழ் சினிமா வரலாற்றுல இது இடம் பிடிக்குமா? கட்டாயம் இடம் பிடிக்கும் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா. ஏன்னா கிட்டத்தட்ட 80,000 ரசிகர்கள் முன்னிலையில இந்த விஜய் அண்ணாவோட இந்த கான்சர்ட் நடக்க போகுது. உங்களுடைய கருத்தை மறக்காம எங்க யூடியூப் சேனல்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. SP Cuts சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரஷா. நன்றி.